அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு சார்ந்த வினா விடைகள் தொடர்ந்து வீடியோவாக நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்க போகிறது கல்வி உளவியல் சார்ந்த வினா விடைகள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து பார்க்குறோம். இந்த எக்ஸாம் வந்து February 11, 2023 பேப்பர் 2 கொஷின் பேப்பர் தான் கையில் இருக்குது. மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன் அன்னைக்கு ஃபுல் டே நடந்த எக்ஸாமோட சைக்காலஜி வினா விடைகள். ஆன்சர்ஸ் எல்லாமே டிஆர்பி ப்ரொவைட் பண்ண ஆன்சர்ஸ் வச்சு மார்க் பண்ணி தான் போடுறேன். நான் மட்டுமே ரெடி பண்ணுறதால என்னால் கிராஸ் செக் வெரிஃபை பண்ண முடியல. இன்கேஸ் வீடியோஸ் பார்க்குறவங்க டீப்பாக படித்தவங்க யாராவது ஆன்சர்ஸ் மிஸ்டேக்காக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லோரும் தெரிஞ்சுட்டு தவறில்லாத படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ. தானியங்கி நரம்பு மண்டலம் கீழ்கண்ட டேஷ் கட்டுப்படுத்துகிறது. மென்மையான தசைகள் மற்றும் சுரப்பிகள். The autonomic nervous system controls smooth muscles and glands. கொடுக்கப்பட்ட தூண்டுதலுக்கு பதிலளித்தவர்கள் பல சாத்தியமான பதில்களை வழங்குவது என்பது டேஷ் ஆகும். ஒருங்கிணைந்த சிந்தனை, மாறுபட்ட சிந்தனை, செங்குத்து சிந்தனை, சுருக்க சிந்தனைன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கப்பட்ட தூண்டுதலுக்கு பதிலளித்தவர்கள் பல சாத்தியமான பதில்களை வழங்குவது என்பது மாறுபட்ட சிந்தனை, டைவர்ஜென்ட் திங்கிங். When respondent provide many possible responses for a given stimulus is known as divergent thinking. டேஷ் சோதனையில் மனிதர்களை போன்ற சூழ்நிலையில் விலங்குகளின் 10 படங்கள் உள்ளன. கருப்பொருள் உணர்வு, குழந்தைகளின் உணர்வு, மொசைக், படக்கதையை உருவாக்குதல். அதில் குழந்தைகளின் உணர்வு. டேஷ் டெஸ்ட் ஹேஸ் 10 pictures of animals in human like situation. Children's appreciation test. ஒரு குமரப்பருவ மாணவன் தன் ஆற்றலை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் வெளிப்படுத்துவது டேஷ் ஆகும். மடைமாற்றம், காரணம் கற்பித்தல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மடைமாற்றம் ஆகும். A teenage boy substitutes his energy by involving himself in a socially acceptable manner is sublimation. சைக்காலஜி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை மட்டுமே பார்க்க போகிறதில்ல. நிறைய சேனல்ஸ், நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க. கையிலையும் நிறைய பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸஸ் வச்சுருப்பீங்க. அதையும் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரியான விடை ஒரு 100% உறுதியான விடை தெரியும் அப்படின்றவங்க இதில் சொல்கிற விடை தவறாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் செக்ஷனையும் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் போடுறது எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வழங்கப்பட்ட விடைகள் தான் போட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட சைக்காலஜி கூட கொஞ்சம் எனக்கு கிராஸ் வெரிஃபை பண்ண டைம் இருந்தது. பட் ஐ டோன்ட் ஹாவ் டைம் நவ். ஸோ நான் ஆசிரியர் தேர்வு வாரிய விடையை தான் நான் போட்டுட்ருக்கேன். படிக்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷனையும் ஒரு தடவை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்க ஸ்டடி மெட்டீரியலையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது முந்தைய ஆண்டு தேர்வு வினாக்கள் அப்படின்றதால எதெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆளுமைக்கான முதல் கோட்பாட்டாளர் G.D. Allport. The first personality theorist was G.B. Allport. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்றில் அறிவுசார் நோக்கத்திற்கு அதிக மதிப்பு அளிக்கப்படுகிறது? நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். Directive counseling. In which of the following intellectual aspect is given more weightage? Directive counseling. படைப்பாற்றல் மிக்க குழந்தைகளை கண்டறிய பயன்படும் குறிசாரா பொருள் எது? படம் கட்டமைப்பு. For identification of the creative children, the non-verbal item used in picture construction. அமெரிக்க உளநோய் சிகிச்சை கூட்டமைப்பின் கருத்துப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாக இருத்தலை எந்த வகையின் கீழ் வைக்கப்படுகிறது? ஆளுமை கோளாறு. According to American Psychiatric Association, drug addiction is kept in the category of personality disorder. முழுமையடைந்த செயலை காட்டிலும் முழுமையடையாத செயல்கள் நினைவு கூறப்படுகிறது என்பது என்ன விளைவு? ஜிகார்னிக் விளைவு. The unfinished tasks are remembered better than completed tasks is known as Zeigarnik effect.
யார் புலன்காட்சி பற்றிய மனவியல் கோட்பாடுகளுக்கு தொடர்பில்லாதவர்? ஹெப், மர்பி, ப்ரூனர், சிம்சன் 4 பேர் கொடுத்துருக்குறாங்க. சிம்சன் புலன்காட்சி பற்றிய மனவியல் கோட்பாடுகளுக்கு தொடர்பில்லாதவர். Who is not related to theories of perception? சிம்சன். டேஷ் என்பது நெருக்கடிகளுக்கு ஆளான மற்றும் அர்ப்பணிப்பு செய்த நபர்களின் நிலை, அடையாள சாதனை, ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட். Dash is the status of individuals who have undergone a crisis and made a commitment, identity achievement. கல்வி உளவியலை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் வந்து ஆங்கிலத்தில் நமக்கு புரிகிற மாதிரியும் அந்த சொற்கள் வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. தமிழில் கொஞ்சம் கடினமாக ஒரு வாக்கிய முழுமை பெறாத மாதிரி தெரியுது. வலுவூட்ட கற்றலில் வெகுமதியின் முக்கியத்துவத்தை எந்த விதி வலியுறுத்துகிறது? விளைவு விதி. The law that stresses the importance of reward in reinforcing learning, law of effect. நிலையாக வைக்கப்பட்டுள்ள மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. The variable which is kept constant is called கட்டுப்படுத்தப்பட்ட மாறி, controlled variable. தர்க்கரீதியான நினைவாற்றல் உருவாகும் காலம் டேஷ் வளர்ச்சி நிலையில் அடங்கும். பின்குழந்தை மற்றும் குமரப்பருவ வளர்ச்சி நிலை. Logical memory is developed during the developmental stage of later childhood and adolescence. மாஸ்லோவின் தேவை கோட்பாடு எதற்கிடையேயான தொடர்பை வலியுறுத்துகிறது? குறைபாட்டு தேவைகள் மற்றும் வளர்ச்சி தேவைகள். The importance of Maslow's theory for needs is the relationship between deficiency needs, growth needs. ஒருவர் தனது அனுபவங்களை தனக்குத்தானே உள்நோக்கி ஏற்றுக்கொண்டு பகுப்பாய்ந்து வகைப்படுத்துதல் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அகநோக்கு. One can, looking with his experience, adopts, classifying and interpreting it into oneself is known as introspection. ஒருவர் பயன்படுத்தும் மன உறுதி செயற்பாட்டை டேஷ் கவனம் எனலாம். One has to use willpower activity is termed as dash attention. Voluntary, தன்னார்வலர். டேஷ் நிலையில் தனிநபரின் எண்ணங்கள் நெகிழ்வான மற்றும் சுருக்கமாக அதிகரிக்கிறது. முன்குழந்தை பருவம். At dash stage, an individual's thoughts increases by flexible and abstract. Early childhood. கீழ்கண்டவற்றுள் எந்த பருவமானது ஒப்பார்குழு குழந்தைகளிடம் காணப்படும் பருவமாகும்? குமரப்பருவம். Which one of the following stages is benchmark to the involvement of children in the peer groups? Adolescence. கீழ்கண்டவற்றுள் எது தவறான வாக்கியம்? One of the following statement is not correct. மன எழுச்சி அனைத்து வளர்ச்சி நிலையிலும் காணப்படுகிறது. நுண்ணறிவுக்கும் மன எழுச்சிக்கும் நேர்மறையான தொடர்பு உள்ளது. மன எழுச்சிகள் ஒரு வகையிலிருந்து மற்றொரு வகைக்கு இடம்பெயரும் தன்மையுடையது. மன எழுச்சிகள் தனித்துவம் பெற்றவை அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல நுண்ணறிவுக்கும் மன எழுச்சிக்கும் நேர்மறையான தொடர்பு உள்ளது அப்படின்றது நாட் கரெக்ட், தவறான வாக்கியம். There is a positive correlation between the upsurge of emotions and intelligence என்றது ராங் ஸ்டேட்மெண்ட், அதாவது which is not correct. பொருள்சார் நுண்ணறிவு டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. கான்கிரீட் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ், பொறி சார்ந்த நுண்ணறிவு. இளையோரை தனக்குத்தானேயும் மற்றவர்களுடனும் தன்னுடைய சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போக கற்றுக் கொடுக்க உதவும் முறையே வழிகாட்டுதல் என்று கூறியவர் ஸ்கின்னர். Guidance is a process of helping young person learn to adjust to self, others and circumstances, said by Skinner.
டேஷ் என்பது உளவியலின் ஒரு பிரிவு. அது மனிதர்களுடைய சூழ்நிலையை தொடர்புபடுத்தி நெறிப்பிறழ்வான மனிதர்களின் நடத்தையை விளக்குகிறது மற்றும் விவரிக்கிறது. நெறிப்பிறழ் உளவியல். Dash is the branch of psychology which describes and explains the behavior of abnormal people in relation to their environment. Abnormal psychology. சுயசார்ந்த மன எழுச்சி உடைய கனவு காணும் அறிவு சார்ந்த அமைதியான தனிமை விரும்பும் குள்ளமான மற்றும் ஒல்லியான தேகமுடைய மக்கள் எவ்வகையை சார்ந்தவர்கள்? ஏஸ்தனிக். இப்போ இந்த ஆப்ஷன்ஸை பார்த்துக்கோங்க. பிக்னிக்ன்றவங்க எப்படி இருப்பாங்க, அத்லட்டிக்ன்றவங்க எப்படி இருப்பாங்க, சைக்கிக்ன்றவங்க எப்படி இருப்பாங்கன்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. People who are short and thin with self-centered, emotional, dreamy, intellectual, peaceful and solitude-loving temperament comes under asthenic. வினவும் வயது என்பது dash. முன் குழந்தை பருவம் early childhood. Questioning age is early childhood. அகவொளி அறிவுசார் அணுகுமுறை இதில் காணப்படுகிறது. ஆழ்ந்த சிந்தனை. Insightful cognitive approach is in reflective thinking. நினைவாற்றல் பேணும் கலையின் அடிப்படை கொள்கைக்கு பொருந்தாதது எது? திரும்பச் செய்தல். Which is not the basic principles of mnemonics. Repetition. அதிக நேர தூண்டுதல் எதை ஈர்க்கும்? கவனத்தை ஈர்க்கும். Stimulus with more duration attracts more attention. ஒரு தனிநபர் பற்றிய ஆழமான ஆய்வானது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. தனிநபர் ஆய்வு. The in-depth study which is concerned with the particular case is called case study method. ப்ரொஃபஸர் என்ற வார்த்தையானது பல்நாட்டு சோதனையின் டேஷ் என்ற உள் சோதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். The word professor is an example of dash in differential aptitude test. மொழியை கையாளுதல், எழுத்துக்கூட்டல். Language use spelling. ஊக்குவித்தல் என்பது மனிதருள் இருக்கும் காரணிகளை நிலைநிறுத்தும் செயல்பாட்டை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறியவர் கில்போர்ட். A motive is any particular internal factor or condition that tendencies to initiate and to sustain activity is said by Gilbert. இன்றைய மன உளவியல் தனக்குள் உணர்த்துவதாவது நடத்தைக்கான அறிவியல் பூர்வமான புலன் விசாரணை ஆகும் என கூறியவர் எல்என் மன். Psychology today concerns itself with the scientific investigation of behavior, said by N.L. Mann. புலனுக்குரிய உள்ளீடு தகவல்கள் ஏற்பாடு செய்தல் மற்றும் விளக்கத்துக்குரிய பொருள் நிறைந்த முன் அனுபவத்திற்கான செயல்முறையானது புலனறிதல். The process by which the sensory input or information is organized and interpreted into a meaningful experience is termed as perception. டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய இரண்டின் விளைவாக நுண்ணறிவு இருக்கிறது. மரபு, சூழ்நிலை. Intelligence is the product of heredity and environment. ஊக்குவித்தல் நடத்தைக்கு முதன்மை காரணியாக டேஷின் பங்கு குறித்து P.F. ஸ்கின்னர் அழுத்தமாக கூறியுள்ளார். வலுவூட்டுதலின் பங்கு குறித்து ஸ்கின்னர் அழுத்தமாக கூறியுள்ளார். The role of reinforcement as a prime factor for the motivation of behavior was emphasized by B.F. Skinner. காக்னேயின் கற்றல் மாதிரியின் மற்றொரு பெயர் தொகுப்பு மாதிரி. Gagne's model of learning is also called as cumulative model.
ஊக்குவித்தல் செயல்முறையின் கூறுகளின் சரியான தொடர்புகளை தேர்வு செய்க. ஊக்கி, நடத்தை, இலக்கு, பின்னூட்டம். Select the correct series of elements of process of motivation. Motive, behavior, goal, feedback. டேஷ் சொல்லானது நடத்தை மற்றும் மன கட்டமைப்பினை குறிக்க பயன்பெறும். ஸ்கீமா, அமைப்பு முறைமை. Schema is a term used to mean behavior plus mental structure. குழவி பருவத்தின் ஏதாவது ஒரு சிறப்பு பண்பை கண்டுபிடிக்கவும். சுயநலம். Find out any one special feature of infancy. Selfish. எந்த நிலையில் மன எழுச்சிகளுக்கான பயிற்சி மற்றும் முறையான மன எழுச்சி ஆற்றலை வரிசைப்படுத்துதல் போன்றவை மிகவும் தேவைப்படும். குமரப்பருவம். At which stage there is a strong need for training of emotion and proper channelization of emotional energy. Adolescence. மற்றொருவரின் சொத்தை வலுக்கட்டாயமாக உடைமையாக்குபவர் அல்லது சேதம் விளைவிப்பவர் மற்றும் சமூக விரோத செயல்களில் 18 வயதுக்கு கீழே ஈடுபடுபவர் டேஷ் என்று கருதப்படுவர். சிறார் குற்றவாளிகள். Juvenile delinquent is one who forcibly possesses or damages the property of another and indulge in antisocial activities below the age of 18. Juvenile delinquents. இந்த இளம் குற்றவாளிகள் பற்றிய கேள்வி கல்வி உளவியல் எல்லா கேள்வித்தாள்லையும் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் என்னென்ன குற்றச்செயல்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு. இந்த டாபிக் சப் டாபிக் இருந்தால் அதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கோங்க. டேஷ் மனமுறிவுக்கான காரணம் அல்ல. பொருத்தமான பதில். Dash is not a cause of frustration. Appropriate response. ஆக்கத்திறனுக்கான உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டினை முன்மொழிந்தவர். Psychoanalytic theory of thinking was proposed by Freud. ரோசார்க்கின் மைத்தட ஆளுமை சோதனையில் டேஷ் மை தடவிய அட்டைகளை பயன்படுத்தினார். 10. இந்த கேள்வி தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. அது மாதிரி இப்போ ஃப்ராய்டு பார்த்தோம்ல, சிக்மண்ட் ஃப்ராய்டு பார்த்தினா ஒரு கேள்வி இல்லாமல் கேள்வித்தாளே வந்ததில்லை. எல்லாம் 30 கேள்வியில் ஒன்று சிக்மண்ட் ஃப்ராய்டு கண்டிப்பாக வந்துடுது. அவர் சார்ந்த தகவல் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸ்விஸ் சயின்டிஸ்ட் ஹெர்மன் ரோசார்க் used dash original inkblot cards to test the personality. 10. நுண்ணறிவில் இணக்கத்திற்கான திறமை என்பது புதிய சிக்கல்களை தீர்க்க பொதுவான மனத்திறன். In intelligence, the ability for adjustment emphasizes general mental ability to solve new problems. டேஷ் என்பது புலன்சார் அனுபவத்திற்கு அர்த்தம் அளிப்பது. புலன்காட்சி. Providing meaning to sensitive experience is called perception. உடனதிர்வு நரம்பு தூண்டுதல் ஏற்படுத்தும் விளைவு. Sympathetic activation causes இதய துடிப்பு அதிகரித்தல். Increase in the heart rate. போல செய்து கற்றலில் உள்ள பின்வரும் படிகளை சரியான தொடர்வரிசை கிரமப்படி தேர்ந்தெடுக்கவும். பெறுதல், செயல்படுதல், விளைவுகள், தக்கவைத்தல். இதெல்லாம் போல செய்து கற்றல் அதில் இருக்கிற படிகள். இதை சரியாக ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பெறுதல், தக்கவைத்தல், செயல்படுத்தல், விளைவுகள். நமக்கே தெரியும், இது நார்மலாக படித்தாலே நமக்கு கண்டுபிடிக்க முடியும். Select the following steps in learning by imitation by correct sequential order: acquisition, retention, performance, consequences.
கல்வி உளவியலின் இயல்பானது அறிவியல் சார்ந்தது. The nature of educational psychology is scientific. குழுவினரின் தொடர்பானது ஒருவருக்கொருவர் உதவுதலை விட போட்டிக்குரியது ஆகும் என்று கூறியவர் லாம்டில்ஸ். Who said relationship in the group is usually competitive rather than mutually helpful? P.H. Lamdis. கற்பனை திறன் எந்த பருவத்தில் அதிகமாக இருக்கும்? Imagination is an excessive measure during the period of குமரப்பருவம் adolescence. சிக்மண்ட் ஃப்ராய்டு உருவாக்கிய ஒரு மனமாதிரி டோபோகிராபிக்கல். சிக்மண்ட் ஃப்ராய்டு டெவலப்ட் a topographical model of the mind. இதோட ரெண்டாவது கேள்வி வந்துருச்சா இவங்களை பற்றி? According to Goldberg's theory, the second level of moral development is கோல்பர்கின் கோட்பாட்டின்படி ஒழுக்க மேம்பாட்டின் இரண்டாவது படிநிலை வழக்கமான நல்லொழுக்கம் conventional morality. முயன்று தவறி கற்றலுக்கான சோதனைக்கு எட்வர்ட் எல் தாண்டைக் கீழ்கண்ட விலங்கினை பயன்படுத்தினார். பூனை. Edward L. Thorndike used the following animal for his trial and error theory of learning. பூனை. பதினாறு வயது குழந்தை 20 வயது குழந்தைக்கான மதிப்பெண்ணை பெற்றிருந்தால் அக்குழந்தையின் நுண்ணறிவு ஈவானது 125. The 16-year-old who scores at a level of 20 years old will have an IQ of 125. பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று கற்பித்தலின் ஒரு பகுதி ஆகாது? பயிற்றுவித்தல், பயிற்சி அளித்தல். Which one of the following is not a part of teaching, coaching and training? தொட்டு உணரும் நிலையில் எந்த காலத்தில் இரண்டாம் சுற்று வினை உள்ளது? 4 முதல் 8 மாதங்கள். The duration of secondary circular reaction substage of sensory motor stage is in 4 to 8 months. மாணாக்கரின் அனைத்து வகையான வளர்ச்சிக்கு டேஷுடன் அனுசரித்து செல்வது முக்கியம். சுற்றுப்புறத்துடன். Adjustment of the student with his environment is essential for all round development. கீழ்காண்பவற்றுள் எந்த உளவியல் பிரிவு அசாதாரண நடத்தைகளை பற்றி விவரிக்கிறது? அசாதாரண உளவியல். இதே நெறிப்பிரள் உளவியல்னு சொல்லியிருந்தாங்க. Which one of the following is described the abnormalities of behavior? Abnormal psychology. பன்முக நுண்ணறிவு கோட்பாடு டேஷின் மீது குவிக்க தோன்றியதாகும். அறிவறிதல். The theory of multiple intelligence has evolved to focus on metacognition. இத்துடன் 11ஆம் தேதி நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 கல்வி உளவியல் வினாக்கள் நிறைவடைந்தது. அடுத்த வீடியோவில் 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி தொடர்ச்சியாக பார்க்கலாம். தேங்க்யூ.